இவ்வளவு வயசாச்சு நீ இன்னும் இந்த ஆரஞ்சு மிட்டாய மறக்கவே இல்ல. மறக்காதது ஆரஞ்சு மிட்டாய் மட்டும்தானா? என்ன ஏன்னு பல்லை இழிச்சுக்கிட்டு சீக்கிரம் ரெடி ஆயி வா, உனக்காக மாப்பிள்ள ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளவு அவசரம்னா நீயே போய் உட்காரு. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சு போச்சுன்னா நீயே கட்டிக்கோ, நான் தப்பிச்சிருவேன். ஐயோ, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன்னு வந்துருவாரு. ஐயா, இவர் புள்ளைய நீங்க மாப்பிள்ளைய பார்க்க வேணாம், வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்கள ஒருத்தர நினைச்சா போதுங்கிறது. அப்ப எங்க வீட்டுக்கு வர போறது மாப்பிள்ளை இல்ல, மனுஷ ரூபத்துல இருக்கிற பும்பு மாடு, அப்படிதானே? அதுக்குதான்ல என் மகளுக்கு இவரை வீட்டோட மாப்பிள்ளையாக. யாரு என்ன பொண்ணு பக்கம் வந்திருக்கிறது? அதோ வாழைப்பழம் தின்னுட்டு இருக்கே அந்த குரங்குதான். அம்மாடியோ, வெக்கத்தை பாரு, வெக்கம் கட்டு செல்லி. என்னடி காஃபிய கிளாஸ்ல சூடு பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள ரொம்ப ஹை கிளாஸ், அதனாலதான் இந்த கிளாஸ். என்னாச்சு என்னாச்சு? பூம்பு மாடு கதற மாதிரி கேக்குதே. அவரு என்கிட்ட ஜோக் சொல்லி சிரிக்க வச்சாரு. ஆமா, என் பையன் ஒரு பெரிய ஜோக்கர். ஜோக்கர்ல என் பேர் ஜாகர். நீ ஜோக்கர் அடிச்சோ? இவரு ரெண்டு பேசிட்டு இருக்கட்டும், நம்மள வெளிய வெளிப்போம். ஒரு நிமிஷம் ஐயா, மாப்பிள்ள ஜோக்குக்கு ரொம்ப சிரிக்காதீங்க, பக்கத்து வீட்டுல பச்சை குழந்தை இருக்கு பாவம். கேடிஎன் கம்பெனி பேரை கேட்டிருக்கீங்களா? அவனுக்கு ரெண்டு பேரும் இன்னொரு தடவை அடிச்சுட்டானுங்க. அவங்கள ஒருத்தர் எனக்கு இப்ப எல்ல, சீக்கிரமே ஹெச். அப்படின்னா எல்னா லவர், ஹெச்னா ஹஸ்பண்ட். அப்ப நீ எனக்கு இப்ப எஸ் அப்படின்னா சிஸ்டர். இவரு அப்படிதான். அப்பாரு சிச்சி, அப்பாரு வாங்க எஸ்கேப் பண்ணலாம். என்னடா எல்லா பேரும் ஓடி போயிட்டானுவா? இதுல ஆச்சரியப்பட என்னங்க இருக்கு? எவனாவது நல்ல உங்களை பத்தி சொல்லிருப்பா, அதான் ஓடி போயிட்டாங்க, அவ்வளவுதான். இப்படி எவ்வளவு நாளைக்கு தாண்டி சமாளிப்ப? அது ஒண்ணு இல்ல பாட்டி, அந்த ஆரஞ்சு மிட்டாய் கூட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவ இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. அக்கா, அங்க பாரு, உன் ஆளோட கம்பெனி குதிரை வண்டி வந்து நிக்குது. என்னன்னு போய் பாரு. கேடிஎன் கம்பெனிக்கு கிரேட் மெட்ராஸ்ல இருந்து புதுசா வந்திருக்கிற மேனேஜர். எதுக்கு அடிக்கிற வெயில்ல அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்க தம்பி. ஐயோ, நீங்க நம்பலீங்களா? உங்க குதிரை மேல சத்தியங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட வந்துருச்சு. உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. ஏறுங்க, அங்க கொண்டு போய் தள்ளிடுறேன். என்னங்க அநியாயமா இருக்கு? மேனேஜர் குதிரை வண்டியா? உங்களுக்கு நேரம் தெரியலனா இதுதான் ஆம்புலன்ஸ், மார்ச்சரி வேணும் கூட. எதுக்கும் வலது காலை எடுத்து வச்சு ஏறுங்க. இருங்க, லக்கேஜ் எடுத்துட்டு வந்துறேன். அந்ததும் வராதுமா, ரத்தம் வெளியே வந்துருச்சு, இன்னும் என்னன்னு ஆக போகுதோ. ஏய், என் பேக்கை ஓபன் பண்ணீங்க. திறக்கணும்ல, பேக் எடுக்கணும்ல. ஜிப்பையும் ஓபன் பண்ணிட்டீங்களா? கவர் எடுக்க ஜிப் திறக்கணும்ல. கவரையும் ஓபன் பண்ணிட்டீங்களா? கவரை பிரிக்க எடுத்துதானே ஆகணும். ஐயோ, பிரிச்சிட்டீங்களா? அதுல கேடிஎன் கம்பெனில இருந்து வந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு. எங்க அது? அது போய் இருக்கு, இப்ப வந்துரும். பாவுண்டி அவரு அழவிக்காதீங்க. அது ஒண்ணு இல்லங்க, நீங்க புதுசா வேலைக்கு சேர போறீங்கல்ல, அதனால உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு பூஜை பண்றதுக்காக எங்களுக்கு கவர் எடுத்துட்டு போயிருக்கா. அப்படியா? இந்த திங்கள் சந்தையில அந்த குதிரை வண்டிக்கார மாதிரி கிறுக்கன் தான் இருப்பான்னு நினைச்சேன். உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்கீங்களே, இப்பதான் எனக்கு இது புரிஞ்சுது. நாங்க எவ்வளவு நல்லவங்கன்னு போக போக உங்களுக்கே தெரியும். ஹலோ, பூஜை பண்ணியாச்சு, தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். இந்த லெட்டரை கண்ணங்கிட்ட மட்டும் கொடுங்க, அப்பதான் உங்க வேலை சீக்கிரம் முடியும். அப்படியா? என் ஷூஸ்ல இருந்து ஃபேஸ் வரைக்கும் என்ன முன்ன தெரியாது, நீங்க எனக்கு இவ்வளவு உதவி பண்றீங்களே, இப்பதான் நான் கிரேட்டஸ்டா ஃபீல் பண்றேன். நீங்க தான் உங்க பேரை சொல்லணும். மீனாட்சி. இப்போ நீங்க என் பேரை கேட்கணும். சொல்லுங்க. என் பேரு சத்ரு. நீங்க தான் கண்ணனா? கண்ணன் சார் நீங்களான்னு கேட்டேன். உள்ள இருக்காரு, போய் பாரு. ஓகே. அந்த வெட்டிடுவேன். சரக்கு டெலிவரி பண்ணிட்டு வாங்க, இல்லனா உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். வைங்க போன. ஓய் சார், நான் இல்ல சார். கேட்காம ஏன் உள்ள வந்த? அது கேக்குதா சார் உள்ள வந்த. மே கம் இன்? என்னது? பெண்டாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார். வாரத்துக்கு 8 லெட்டர் ஸ்டாம்ப் போட்டாம அனுப்புறது நீதானா? டைரக்டா உங்ககிட்ட வரணும்னு தான் அப்படி பண்ணேன் சார். அது இல்ல சார், கேடிஎன் கம்பெனில வேலை செய்யணுங்கிறது என்னுடைய கடைசி ஆசை. கடைசி வரைக்கும் வேலை செய்யணுங்கிற ஆசை. சார், உங்களை பத்தியும் தாஸ் சாரை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் உயிருக்குயிரான கண்ணனுக்கு
உன் உயிரின் உயிர் எழுதுவது என் வேனில் கால வசந்தமும் நீயே, என் குளிர்கால இதமும் நீயே. உன்னோடு இணைந்து வாழும் காலம்தான் இந்த மண்ணில் எனக்கு சொர்க்கம். எந்த ஊர் சார் நமக்கு? கிரேட் மெட்ராஸ் சார். கேர் ஆஃப் மென்டல் ஹாஸ்பிட்டல் கிடையாது. இல்ல சார். என்னையா இது? என் உயிருக்கு உயிரான கண்ணனுக்கு. சார் இத நான் எழுதல சார். என்ன உங்க அம்மாவா? அவளேதான். அவளா? துரோகி. ரொம்ப நாளா நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எழுதுன வெட்டி போட்டுடுவேன். ஜாக்கிரதை. ஏதோ சின்ன வயசுல சேர்ந்து பழகணும். 2-3 தடவை ஆரஞ்சு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தேன். நீ ஆசைப்பட்ட. நான் ஒன்னும் ஆசைப்படல, நீ வாங்கி கொடுத்தியான்னு. ஏய், ரொம்ப பேசாத. உனக்கு எப்போ சொன்னேன், மறந்துட்டியா? நீ ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கேடிஎன்க்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல லவ் லெட்டர் எழுதி அனுப்புவேன். இப்படி உனது வெயினில் கால வசந்தம் நானா? ஏய், சிரிக்காத. அடிச்சத பல்லு கழண்டிடும். இனிமே இப்படி பண்ணக்கூடாது, புரியுதா? பெருசா கவிதையில லவ் லெட்டர் எழுதலாம். கண்ணா கண்ணா, என்ன சண்டை வரைக்கும் டிராப் பண்றியா? தனியா போறதுக்கு பயமா இருக்கு. கண்ணா கண்ணா, கொஞ்சம் நிறுத்த. வெங்கடேஷ் அண்ணே, என்னம்மா மிட்டாய். இந்த எட்டு வரேன். இந்த மார்க்கெட்ல குப்பை பொறுக்கிறவங்க கூட 5 ஸ்டார் சாக்லேட் தான் சாப்பிடுறோம். ஆனா நீங்க இன்னும் இந்த ஆரஞ்சு மிட்டாயை மறக்கவே இல்ல. நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு தாயே. ஐயா இந்தாங்கய்யா. ஐயா வாங்கி கொடுங்க. அக்கண்ணா, சில்லறை இருக்கா? சில்லறை. ஐயா 10 ரூபாய்ங்களா? சில்லறை இல்லைங்களா? சரி மீதிக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டுங்களா? ஏய், போய் உங்க அப்பனை கூட. எங்க பாக்க அவர் எப்போ டிக்கெட் எடுத்து மேல போய் சேர்ந்துட்டாருங்க ஐயா. நான் உன் கூட வந்ததே இதுக்காக தான் கண்ணா. நீ வாங்கி கொடுத்த இந்த மிட்டாய் உன் மனசு மாதிரியே இனிக்கும். சத்தியம். அப்பப்ப உனக்கு கோவம் வர மாதிரி நான் தப்பா பண்றதெல்லாம் இதுக்குதான். நீ திட்டினாலும் நான் உன்னை ரசிப்பேன், நீ வெறுத்தாலும் நான் உன்னை விரும்புவேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எங்க அப்பா பாக்குற சம்பந்தத்தை எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டி கழிக்கிறேன். ஆனா என்னைக்கு ஒரு நாள் என் வார்த்தையை கேட்காம எவன் கையிலயாவது என்ன புடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த நாள் வரப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோமே, அந்த மரம் இருக்கும், இந்த கடை இருக்கும், இந்த ஆரஞ்சு மிட்டாய் கூட இருக்கும், நீ கூட இருப்ப. ஆனா நான் இருக்க மாட்டேன். நான் வரேன் கண்ணா. கண்ணா கண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல என்ன டிராப் பண்றியா? என் கார் அங்கதான் இருக்கு. வேண்டாம், நான் நடந்தே போறேன். போயிட்டு வரேன். இப்ப நான் கிளம்புறேன். முதல்ல ஸ்கிரீனை தூக்குங்க, போங்க. பாசுங்க வர வரைக்கும் தர மட்டும் இல்ல, உங்க வாயை கூட தரக்கூடாது. அப்படி சொல்லுங்க என் சிங்கக்குட்டி. இறங்கடா சீலையா. ஜனகணமன ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகனே மக்கள் கிட்ட மைக்ல சொல்லு. அத உங்க ஆளுங்கிட்ட நீயே சொல்லு. இந்த புடி. டேய் எக்கோ ஏத்துங்க. பெரியவர்களே, உங்க ஊர் எக்கோ எப்படி இருக்கு பாத்தியா? ஜெகதீஷ், எதுக்கு லேட் பண்றீங்க? ப்ரோகிராம் 4:30ன்னு சொன்னீங்கல்ல. இன்னும் 4 ஆகல அம்மனே. 4:40 நிமிஷம் ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் வாட்ச்னால நேரம் சரியா ஹலோ, இருக்கு. உங்க வாட்ச்ல 4:30 ஆனா மட்டும் போதாது. எங்க பாசுங்க எப்ப வராங்களோ அப்பதானுங்க 4:30. அப்பதான் ப்ரோகிராம் கூட ஆரம்பிக்கணும். சரி, உங்க பாஸ் எப்பதான் வருவாங்க? அதான் சொன்னோம்ல 4:30 மணிக்கு. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. ஹலோ சங்கீதா, இந்த அல்ல கைங்களே இவ்வளவு முரட்டுத்தனமா இருந்தா இவங்க பாசுங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆல்ரெடி 1 hour லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் ஊருக்கு போகணும். சாரி. ஹலோ பிரதர்ஸ், உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேணாம். கொஞ்சமா தூக்கி லைட்டா வாச்சிக்கிட்டுமா? கேட்டா நீ கேடி கம்பெனி அறிஞ்சோ? அறியும் எல்லாம் அறியும். எங்க ஊர்ல நீளமா நீட்னா சின்ன சின்னதா அறியும். எங்க பாசுங்க வரதுக்கு முன்னாடி ப்ரோகிராம் ஆரம்பிச்சா உங்களுக்கு சங்கு ஊத்துவாங்க. யார் யானி? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நீ ரொம்ப ஓவரா போற. உனக்கு கொடுத்த டைம்
போச்சு கேடிங்களுக்காகவும் ரவுடிங்களுக்காகவும் மணிக்கணக்குல வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ப்ரோகிராம் கேன்சல். வாங்க போலாம். சொல்லிச்சு நான் சொல்ல நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஏத்திக்கோ இறக்கிக்கோ ஊத்திக்கோ பட்டு நான் சொல்ல வர்றது என்ன நான் சொல்ல வர்றது என்ன கேடிங்க வந்து சொல்லுவாங்க அப்ப கேட்டுக்க. நின்னு போனதுக்கு அப்புறம் யார் சொன்ன என்னடா இந்த ப்ரோக்ராம் நிக்க போதுன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். எவனும் என் பேச்ச கேட்கல. நான் சொல்ல வர்றது என்ன பாத்தியாளவை அங்க வாரம் அவ்வளவு ஆடுத ஆட்டத்தை காசுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பயில கையில காசு கிடைச்சா இப்படித்தான் காவாலித்தனமா பண்ணுவானுவ. ஐயா அவங்களாவது உழைச்சு முன்னுக்கு வந்தவங்க. ஆனா நீங்க கள்ளச்சாரம் எங்காச்சும் முள்ள மாதிரி தனம் பண்ணி முன்னுக்கு வந்தீங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க ஐயா. வாய் மூடல. சொல்லிட்டு ஐயா அடிக்காதீங்க ஐயா. ஆரஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய். ஏய் காசு காசு எனக்குண்ணா ஐயோ பாசுங்க வராங்க. அந்த மியூசிக் பார்ட்டி ஆளுங்க போயிட்டாங்க. இப்ப எப்படி மேனேஜ் பண்றது சக்கர? மேனேஜர் போஸ்ட்னா மேனேஜ் பண்றது நீங்க தானங்க சொன்னீங்க. செஞ்சுக்கோங்க. இந்தங்க என்னோட பேட்ச். இந்த திருவிழாவுக்கும் என்னோட வேலைக்கும் ஜெயிக்குதுங்க. நீங்க பொழைச்சிருந்தா நாளைக்கு காலையில பாக்குறேனுங்க. சக்கர சக்கரையா இல்ல கடுக்காயா இல்ல ஆள விடுங்க சாமி. ஹலோ ஐயோ நீயா? உன்னால அன்னைக்கு நான் வாங்கின அடி இன்னும் என் கண்ணத்துல வலிச்சுக்கிட்டே இருக்கு. சாரிங்க. கண்ணாவோட கோவம் குறையணும்னா இது கொடுத்தா போதும். ரொம்ப ஹாப்பியா என்ன இருவாரு. இது? ஆரஞ்சு மிட்டாய். மிட்டாயா? ஆ, அவர் என்ன சின்ன பாப்பாவா மிட்டாயை காமிச்சு ஜு ஜு ஜுன்னு சொல்றதுக்கு? இதுனா கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டம். இது கொடுத்து பாருங்க. இதோட பவர் என்னன்னு அப்ப தெரியும். உண்மையாவா? உண்மை. தேங்க்யூ தேங்க்யூ. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை மறக்க மாட்டேன். அப்படி நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கேன். பாப்பா நீ எனக்கு ஞாபகப்படுத்தணும். அவ்வளவு சீக்கிரம் உன்னால மறக்க முடியாது. ஐயா. சக்கர 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 ஐயோ, அவசரப்படாதயா. இந்த பிரச்சனைய நானே சால்வ் பண்ணிடுறேன். டொட்டோடாய். வணக்கங்க வணக்கங்கய்யா. ஏற்பாடு நல்ல வண்டியா? அதெல்லாம் விடுங்க சார். முதல்ல இதை எடுத்துக்கங்க. என்னது? ஆரஞ்சு மிட்டாய். ஏய் கண்ணா உனக்கு என்ன பைத்தியமா? மிட்டாய் குடுத்ததுக்கு இப்படி அடிக்கிற? அப்படி கேளுங்க சார். இப்படி அடிக்கணும்டா. வாங்க 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 வாங்க. அட கோப்ராடா உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு தம்பி. இல்லடா அவ்வளவு பெரிய மியூசிக் ப்ரோகிராம் கேன்சல் ஆனதுக்கு கேடிங்க 2 தட்டு மட்டும் தட்டி அனுப்புவாங்களா? அந்த விஷயத்தை நான் இன்னும் சொல்லவே இல்ல. சொல்றதுக்கு முன்னாடியே இந்த ஐடியா அப்ப சொல்லிட்டா டொய். சக்கர சக்கர சக்கர. பெரியோர்களே தாய்மார்களே, இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட இந்த காசை வசூல் பண்ணி அதுல பாதி அமைக்கிட்டு மீதிலே தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க சொந்த செலவுல பாட்டு கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதை எல்லாரும் சந்தோஷமா அனுபவிங்க. இப்படி கூட நான் கொஞ்சம் கிழிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் கெட்டு போகணும்னு ஆசைப்பட்ட மொன்ன மூதிகளா? ஐயா நம்மளதான் ஐயா கூப்பிடுறாங்க. ஐயா மன்னிச்சுங்கய்யா, உண்மையா சொல்றேன். நீங்களும் நாங்க ஏற்பாடு பண்ண இந்த பாட்டு கச்சேரியை கேட்டு விருந்த ஒரு பிடி பிடிச்சு அதுக்கப்புறம் சந்தோஷமா வீடு போய் சேருங்க. நீங்க இப்ப பார்க்க போற பாட்டு கச்சேரி வெறும் சாம்பிள் தான். போக போக வர்ற ஐட்டம்லாம் சும்மா அடிச்சு பட்டையை கிளப்ப போகுது. தூக்குங்கடா தரங்க. கேட்டுக்குங்களா கேன போயில ஒரு விழா நடத்தணும்னா கையில காசு மட்டும் இருந்தா போதாதுல. அதை விட பெரிய பாரம்பரியம், கௌரவம், அந்தஸ்து, வம்ச பெருமை, மரியாதை எல்லாம் வேணும்ல. என் பெருமை தெரியாத உங்களுக்கு இந்த அவமானம் எல்லாம் வேணும்ல. பாரதேசி பயலுலா, இந்த வெட்டி மொட்டை பசங்க இன்னும் ஏதாவது பண்ணான்னு உட்கார்ந்துட்டீங்களா? போங்கல ஓடி. இன்னும் உட்கார்ந்துட்டு ஆக்கம் கட்டுறீங்களா? இந்த விளக்கண்ணைய கச்சேரி வைக்கானுவா அதை பாக்குறதுக்கு இந்த பயில கூடி இருக்கானு. ஓடிங்களா போங்க. அவனுக்கு தான் போல இருக்கே. அந்த கேடிங்க தான். என்ன சார் வேற ஏதாவது வேணுமா? சாமி என்ன விட்டுருக்கா. வணக்கம் வணக்கம்.
வாசிக்க வேண்டிய இடத்துல வாசிக்காம ஓடி போயிட்டீங்க. அதான் துரத்து வந்து வாசிக்க வேண்டியதா போச்சு. நீங்க பண்ண இந்த கேவலமான வேலையால எங்க கேடிஎன் கம்பெனியோட மான மரியாதை காத்தோட போயிடுச்சு. டேய், எங்களுக்கு எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடி எடுக்கிறது பழக்கம். உங்களால போன மரியாதை மறுபடியும் உங்களால தான் திரும்பி வரும். அதுக்காக தான்டா இந்த நடமாட்டு மேடை. எங்க ஊர்க்காரனுங்க உங்களை தேடி வர மாட்டானுங்க. அவனுங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க போய் பாடணும், ஆடணும். எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அம்மா சங்கீதா, இந்த ஜனகணமனக்கு ஜெயஹிந்த் போடாம இருக்கணும்னா நீ பாடித்தாம ஆகணும். உன் கால்ல வந்து கேட்டுக்கிற பாடுமா. ரெடி 1 4